நேராக டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கும் டாபிக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வைத்திருக்கும் பங்குகளை காசு இருந்தால் வாங்குங்க, பணம் இல்லைன்னா பங்கு மார்க்கெட்டை வேடிக்கை பாருங்க அப்படிங்கிறதுலே ஒரு டாபிக் போடணும்னு நினச்சேன். அது நீண்ட நாளாக அதை நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் அதை போட முடிஞ்சது. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. காசு வாங்கி கொண்டு எந்த ஷேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இது ஒரு ஃபுல்லாக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இப்போ பங்கு சந்தை சரிவில் இருக்கும் பொழுது எக்ஸஸ் அமௌண்ட் இருந்தால் நல்ல நிறுவனங்களில் மிகவும் மலிதாக கிடைக்கும் பங்குகளை வாங்குங்க. அது நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்களாக இருக்க வேணும். உங்கள் ஹோல்டிங்கில் ஒரு 80% நிஃப்டி 50 ஷேராக இருந்தால் மிகவும் சால சிறந்ததாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் கூட நம்ம நல்ல ஃபண்டமெண்டல் உள்ள ஷேர்கள் மலிவாக கிடைக்கிறது. உதாரணமாக ஐடிசி, ஜியோ ஃபைனான்ஸு, ட்ரெண்டு, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இப்படி சொல்லலாம். அதே சமயத்தில் கடன் வாங்கி தயவு செஞ்சு பங்குகளை வாங்க வேணாம். இன்னைக்கு காலகட்டத்தில் 2 ரூபா வட்டி 3 ரூபா வட்டி இப்படி தான் கிடைக்குது. 24%, 36% தான் கிடைக்குது. ஏன்னா வட்டி குட்டி போட்டு எப்படி காம்பவுண்ட் எஃபெக்ட் நமக்கு வேலை செய்யுதோ அதே மாதிரி கடனுக்கு மிக வேகமாக வேலை செய்யும். நீங்கள் மிக வேகமாக கடனாளி ஆகிடுவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே மாதிரி நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்களை வைத்திருக்கும் பொழுது ஏதாவது பயந்து கொண்டு கண்டிப்பாக விற்க வேணாம். கண்டிப்பாக அது ஏறிவிடும். அதுக்குண்டான காலத்தை நீங்கள் கொடுங்க. ஏன்னா நான் 2000 ஷேர் மார்க்கெட்டில் நுழைஞ்சேன். இன்னைக்கு ஏறக்குறைய 25-26 வருஷம் ஆச்சு. அப்போ நான் 2000 நல்ல பங்குகளாக என்னுடைய ஹோல்டிங்கில் வச்சுருந்தேன். இன்ஃபோசிஸ், செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸு, ஜேபி கெமிக்கல்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், டைட்டான் இப்படிப்பட்ட ஷேர்களை வைத்திருந்தேன். ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சி அடையும் போது நான் பயந்து கொண்டு விட்டு வெளியே வந்து விட்டேன். அந்த தவறை நீங்கள் செய்ய வேணாம். அந்த பங்குகளை எல்லாம் இன்று வைத்திருந்தால் நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன், ஏறக்குறைய ஒரு 10 கோடிக்கு அதிபதியாயிருப்பேன். அதனால நான் செய்யற தவறுகள்லாம் நீங்க செய்யக்கூடாது என்பதற்காகவே தான் இந்த ரவி பேச்சு சேனலை நான் தொடங்கி இருக்கிறேன். இப்போ ஒரு வாரன் பஃபெட்டினுடைய மெத்தடையும் நல்லா தெரிஞ்சுங்க. அவர் என்ன அடிக்கடி சொல்வார்னா, ஷேர் மார்க்கெட் சரியும் போது எல்லாரும் பயந்து ஓடி விடுவார்கள். நான் தான் அப்பதான் பங்கு மார்க்கெட்டில் நுழைந்து நல்ல பங்குகளை வாங்குவேன். அதே சமயத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டுமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை தட்டி